அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறுதி சடங்கு எல்லாம் ஓரளவுக்கு நிறைவடைஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து எல்லாரும் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கியா எங்கே நீ வந்து சடங்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேமா. மாமாவோட ஆத்மா இப்போ தான் கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு மகளாக நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் என்ன நினச்சி எப்படி சொன்னாருன்னே தெரியல. கடைசி நைட்டு வரையும் முழிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்படி அம்போன்னு நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. உடனே பாக்கியா ஒரு பக்கம் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அத்தை, இந்த துயர்லேருந்து எப்படி மீள போகிறோம் நம்பனே எனக்கு தெரியல. ஆனால் மாமாவோட ஒவ்வொரு சொல்லும் என்னோட ஆள் மனசுக்குள்ளே பதிஞ்சுது. ஆனால் இப்படி அம்போனை விட்டுட்டு போயிடுவாருன்னு நானுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. கோபி ஒரு பக்கம் அவங்களோட சேர்ந்தும் இருக்க முடியாமல் இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு செய்ய முடியலேன்ற வருத்தத்தோடையும் வீட்டில் போய் ரொம்ப ராதிகா கிட்ட ஃபீல் பண்ணுறாங்க. ராதிகா, இப்படி கடைசி நேரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேன், எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி ஒன்று அழ ஆரம்பிக்க உடனே நம்ம கமலா என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளை என்ன நீங்கள் சும்மா அப்பா அம்மான்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அவர் இறந்தது எங்களுக்கும் ரொம்ப வருத்தம் தான். ஆனால் ஒரு என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு பிள்ளைய சடங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா எந்த தாயாச்சு? உங்கள் அம்மாவுக்கு அப்போ உங்கள் மேலே எந்த அளவுக்கு வன்மை இருந்திருக்குன்னு பாருங்கள். கடைசி நேரத்தில் காலை வாரிட்டாங்கல்ல, உங்களால் உங்கள் அப்பாவுக்கு சடங்கு கூட செய்ய முடியல, அவங்கள நீங்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா அந்த கேப்பில் கொஞ்சம் கோபியை உசுப்பேற்றி விடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கோபி வந்து இருக்கிற மன உளைச்சலால் வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் ஃபீல் பண்ணுறாரு. அப்பாவுக்கு செய்ய முடியல அப்படிங்கிறத புலம்பியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராதிகா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆயிரம் இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம ராதிகாக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா என்னதான் இவர் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருந்தாலும் நம்மக்கிட்ட எப்போவுமே அவங்க குடும்பம், அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பசங்கன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் அவங்க போயிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக நம்ம ராதிகாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால் நம்ம கோபிக்கிட்ட திரும்பவும் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.